வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு ஜாப் ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 17 போஸ்ட்டுக்கு மேலே வேக்கண்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட்டுக்கு 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கான எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. இந்த ஜாப்புக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8/2/2024 நீங்கள் போஸ்ட் மூலியமாவோ இல்லை நேரடியாகவோ இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்குலாம் ஜாப் இருக்குது, இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் என்ன, மற்ற டீட்டெயிலாக என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் மேனேஜர், டேட்டா அசிஸ்டன்ட், சைக்காலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா BAMS, BUMS, ஸோ இதில் பட்டம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கான வயதும் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாத சம்பளமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன், ITI பிஸ்னஸ், ஸோ IT, BCA, BPA அதில் பட்டம் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. இவங்களுக்கான வயது 35க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 15,000 ரூபா வரையும் சம்பளம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சைக்காலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா MSc சைக்காலஜி முடிச்சிருக்கணும், இவங்களுக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 18,000 வரையும் கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்கக்னைஸ்டு கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் MS வேர்டில் வந்து ஃப்ளூயன்ஸாக இருக்கணும், ஆஃபீஸ் பேக்கேஜ் ஃபுல்லாகவே பட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், 12,000 ரூபா சேலரி கொடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற டிகிரி, மற்ற கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே இவங்க வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்னென்ன வேக்கண்ட்டுங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஜாப்புக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதாக ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், இதை நேரடியாகவோ இல்லை நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று இருக்கணும், இருப்பிட சான்று, சாதி சான்று, மாற்றுத்திறனாளி இல்லை விதவை, கணவனாக கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் சான்று, ஸோ அந்த சான்று ஏதாவது இருக்கணும். 5ஆவது பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட அப்ளிகேஷன் லிங்கோட இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ்க்கையும் அவங்க இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்.